வெஸ்ட் இண்டீஸ் என்னையா இப்படி போட்டு இன்னைக்கு பொழந்து கட்டிட்டீங்க எங்க பவுலிங்க. எப்பா ஹார்ட் பீட்டே டப்பு டப்புன்னு அடிக்குதுப்பா. வேற மாதிரி இருந்தது மேட்ச்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் பண்ணாங்கன்னு சொல்லி அவனும் புரோடன் கிங்கு பதிலாக சேஸை நீக்கி புதுசா ஓப்பனிங் பண்ண வச்சாங்க. பிளஸ் அது செமையா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி அவனை பிளஸ் ஒரு சைடு சாய் கோப்பும் இன்னொரு சைடு சேஸும் ரெண்டு பேரும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு அருமையான தொடக்கத்தை கொடுத்தாங்க. பிளஸ் அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வருண் சக்கரவர்த்தி உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் சாய் கோப்போட விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் ஆனா அவரோட சேஸுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சான்ஸுங்கிறது கிடைச்சது. ஃபர்ஸ்ட்லயே ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க நம்ம பசங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேட்சையும் மிஸ் பண்ணி பிளஸ் அவங்களோட 2 லைஃப் கொடுத்த சரியா பயன்படுத்தின சேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ் பண்ணாருன்னு சொல்லுவோம். இந்தியாவோட பவுலிங்கோட சுக்குனரை சிதைக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் அப்ப நம்மளோட பும்ரா உள்ள என்ட்ரி கொடுத்து பிளஸ் அவங்க சேஸோட விக்கெட்டையும் சரி பிளஸ் அவங்களோட இன்ஃபார்ம் பேட்டரான பிளஸ் அவர் யாரு சிம்ரன் ஹெட்மேர் அவரையும் பாத்தீங்கன்னா ஒரே ஓவர்ல பேக் டு பேக் விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படியே ஷட் டவுன் பண்ணாருங்க. 15 ஓவர் வரைக்கும் வெறும் 119 ரன் அடிச்சிருந்தாங்க. பிளஸ் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் எழுந்திருந்தாங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர் ரோமன் பவுலும் சரி பிளஸ் ஜேசன் ஹோல்டர் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு போட்டு பிரிச்சுட்டாங்க. 2 பேருமே இந்தியாவோட பவுலிங் விட்டு பிரிச்சாங்கன்னு சொல்லியாலும் பும்ரா மட்டும்தான் இன்னைக்கு நல்ல ஒரு எக்கனாமிக்கா பவுல் பண்ணாரு தவிர மற்றபடி எல்லாத்து ஓவரையும் பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. அதுவும் மேட்சோட டர்னிங் பாயிண்ட் அந்த 24 அர்தீப் சிங்கோட அந்த 24 ரன் ஓவர் தான் ரொம்ப ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது. இந்த மேட்ச் கௌதம் கம்பீர் தான் சொதப்பினார். அவர் தான் ஏதோ ஐடியாலாம் கொடுத்து தம்பி இவருக்கு போல இவரை உள்ள போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சூரியகுமார் வருணுக்கு கொடுக்க வேண்டிய ஓவரை வாங்கி இவருக்கு கொடுத்தாரு. பிளஸ் அந்த ஓவர் 24 ரன் போனதுக்கப்புறம் மேட்சே மாறிச்சு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் 195 ரன் அடிச்சிருக்காங்க. இந்தியாவால இந்த 195 துரத்தி பிடிச்சி 196 அடிச்சு செமிஃபைனலுக்குள்ள நுழைய முடியுமா முடியாதா அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. இந்தியாவால அடிக்க முடியுமா முடியாதா?